மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம மார்க்கெட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா மார்க்கெட்ல ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அதாவது 24,350க்கு மேல ஸ்ட்ராங்கா மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா ஒரு பெரிய ரேலியை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு. அதுக்குண்டான டைம் இப்போ வந்திருக்காருன்னா எஸ், அப்படிதான் வந்திருக்க மாதிரி தெரியுது. ஓகேங்களா, தெரியுது. இதுக்கப்புறம் கீழே போகாதுன்னு கிடையாது. ஒரு ரேலி எடுத்து ரீடெஸ்ட் எடுக்கும். பட் இப்போதைக்கு ரேலி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எதை வச்சு சொன்னோம்னா அதோட பிரேக் அவுட் பொசிஷனை வச்சு சொன்னோம் இல்லையா? ஓகே ரைட். நம்ம இப்போ மார்க்கெட்டை கவனிக்கிறதுக்கு முன்னாடி கோல்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது கோல்டு இன்னைக்கு $4,078 per ounce இருக்கு. ஒரு சைட்வேல தான் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. சில்வரும் $58 per ounce அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. இன்னைக்கு சென்னையில உங்களுக்கு கோல்டு பிரைஸ் 13,255 ரூபாய். 22 கேரட் பத்தி பேசுறேன் நான். பர் கிராம் வந்து 13,255 ரூபாய் இருக்கு. ஈவன் மார்க்கெட் பிரைஸ் ஆன்லைன் பிரைஸும் அதுதான். நம்ம ஷாப்லயுமே அதே பிரைஸ் தான் இருக்கு. 13,255 ரூபாய் தான் இருக்கு. ஸோ அது எந்த சேஞ்சஸும் இல்லை. மோஸ்ட்லி வந்து 100 ரூபாய் 150 ரூபாய் கம்மியா இருக்கும். பட் இன்னைக்கு ஈக்குவலா இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படின்னா என்ன இருக்குன்னா கோல்டு மேல் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது அப்படிங்கறத பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஏறணும் சொல்லக்கூடாது, இறங்கணும் சொல்லக்கூடாது. என்ன இருக்குதோ அதை மட்டும் பார்ப்போம். சில்வர்ல எந்த சேஞ்சஸ் இல்லை. அதே 235 ரூபாய் per கிராம் அப்படின்னு ஒரு 4-5 நாளாவே இருக்கு. கம்யூனிட்டியில ஒரு முக்கியமான விஷயம், யாரெல்லாம் இந்த வாரம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ, அதாவது இந்த வாரம் ஜாயின் பண்ணவங்களுக்கு எப்பவுமே எல்லா வாரமுமே ஜாயின் பண்றதுக்கு அந்தந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம இண்டக்ஷன் மீட்டிங் நடத்துவோம். அதாவது ஹவு டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிற கிளாஸ் ஈவினிங் 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நடக்கும். இந்தியன் டைம் படி சொல்றேன் நான். ஆனா இந்த வாரம் நான் இப்ப சிட்டில இல்லங்கிறதுனால நானே உங்களுக்கு இந்த வீடியோவை வாய்ஸ் ஓவர்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மீன் டைம் நீங்க எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை இந்தியன் டைம் படி 9 மணி ஈவினிங் 9 மணில இருந்து 12 மணிக்குள்ள அதே லிங்க் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். புது லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்லயே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ராபபிளா உங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்அப்பும் வந்துடும். பட் வராதவங்களும் நீங்க ஒரு அவேர்னஸ் பாத்துக்குங்க. சோ நம்ம அந்த மீட்டிங்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை. ஓகேவா? நிப்டி இன்னைக்கு ஒரு 90 பாயிண்ட்ல இருந்து 100 பாயிண்ட் வரைக்கும் பாசிட்டிவ்ல இருக்கு. அதாவது 24,416 வரைக்கும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். 24,350 ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நிச்சயமா மார்க்கெட்ல ஒரு அப் ட்ரெண்டை பார்க்க முடியும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஸ்ட்ராங் பிரேக் அவுட்னு சொல்ல முடியாது, வால்யூம் கம்மியா இருந்தா கூட. பட் இப்போ ஸ்டில் மார்க்கெட்ல நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. Q1 ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் பாசிட்டிவாவும் இருக்கு. நிறைய கம்பெனிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்களுடைய ஃபியூச்சர் இன்கம் கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. பாசிட்டிவான கைட்லைன்ஸ் வந்திருக்கிறதுமே ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இப்போ பாசிட்டிவா இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில காரணங்களை நம்ம என்ன பண்ணணும், கோத்ரூ பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பிரேக் அவுட். ரெண்டாவது அதுக்கு பின்னாடி இருக்க பேசிக் பாயிண்ட் என்னன்னு கவனிச்சோம்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்த பக்கம் கிட்டத்தட்ட 3,600 கோடி ரூபாய்க்கு மேல நெட் இன்ஃப்ளோ கொடுத்திருக்காங்க. ஜூன் ஜூலைக்கு மேல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வருவாங்க இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளன்னு ஏற்கனவே தெரியும் அவங்களுக்கு. கம்பேரிட்டிவ்லி வித் அதர் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்ல வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு. இது நாம சொல்லல, கோல்ட்மேன் சாக்ஸ் போன வருஷம் அதாவது 2025 டிசம்பரே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் அப்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வெயிட்டேஜ் இருக்கு, பட் கரெக்டான டைம் வரும்பொழுது அது வரும் அப்படின்னு. ஸோ மீன் டைம் இப்போ என்ன பண்ணிருக்காங்க, இவங்களுடைய என்ட்ரியும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது பிரெண்ட் கச்சா எண்ணெய். அது கிட்டத்தட்ட $70 இருந்து $100 போய் அகைன் $100 இருந்து இப்ப என்னவா இருக்குன்னு பாக்குறோம்னா $85 இருக்கு. இன்னுமே குறையும். நிச்சயமா இது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், க்ரூட் ஆயிலோடைய டிமாண்ட இருக்கும் பொழுதே விற்கலன்னா எதிர்காலத்துல எல்லாம் ஈவிக்கு போனதுக்கு அப்புறம் இதோட பிரைஸ் காலத்துக்கு காலம் குறைஞ்சிக்கிட்டே வரும். நான் சொல்றேன் பாருங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கூட இருக்கலாம். எப்பன்னு கரெக்டா சொல்ல முடியல. இதே பிரெண்ட் ஆயில் $30 வரும். வெறும் $30 per பேரல்ங்கிற ரேஞ்சு கூட வரும். வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல பல கண்ட்ரி வந்து க்ரூட் ஆயில கைவிட்டுட்டு வராங்க. அதன் அடிப்படையில நான் இதை சொல்றேன். பட் இன்னைக்கு 85 ரூபாங்கிறது தான் பாயிண்ட். பட் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஈவன் 2% குறைஞ்சிருக்குங்கிறத பாக்குறோம். கார்பரேட் ஆக்ஷன்ஸா என்னென்ன இருக்குன்னா, கோல் இந்தியா தன்னோட டிவிடெண்ட் எக்ஸ் டேட் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஈஷர் மோட்டாரோட கார்பரேட் டேட் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். இதெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் செக்டர் கண்ணா பின்னான்னு விழுந்ததையும் கவனிச்சோம் நம்ம. இந்த மீன் டைம் இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா எஃபிஐ எல்லாம் ஆட்டோமொபைல் செக்மெண்டா பார்த்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடியும் ஓகே, ஐடியும் அமெரிக்கால கவனிக்கும் பொழுது என்ன தெரியுதுனாக்கா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தெரியுது. ஐடி இண்டஸ்ட்ரிக்கு சொல்றேன். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஐடிக்குமே இப்போ போன லாஸ்டா நான் உங்களுக்கு ஒரு வீடியோல வச்சிருந்தேன். HCL போன 1 மந்த்ல மட்டுமே கிட்டத்தட்ட 20% growth. எக்ஸப்ட் விப்ரோ மத்த எல்லா கம்பெனியுமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷேர் பிரைஸ்ல சொல்றேன் நான். இன்னுமே ஃபண்டமெண்டல்ல ஒன்னும் பெரிய growth எல்லாம் இவங்க யாருமே காட்டுவாங்கிறதுக்கான கான்பிடன்ஸ் எனக்கு இல்ல. மேபி இப்ப கோஃபோர்ஜ் மாதிரியான கம்பெனி, பர்சிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான கம்பெனி எல்லாம் ஓகே. அவங்க எல்லாம் வந்து ஜென்ரலாவே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ப்ராப்பரா போயிட்டு இருக்கவங்க தான். ஆனா இது சின்ன நிறுவனங்கள் வேகமா வளர்றாங்க. ஆனா இந்த பெரிய நிறுவனங்கள் பெருசா வளர்வதற்கான வாய்ப்புகளை
மிஸ் பண்றாங்கன்னு தான் நான் பாக்குறேன். தங்கமயில் 3வது நாளாக தொடர்ந்து லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணுது. அதாவது 10% 3 நாளா இறங்கி இருக்கு இல்லையா? வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இறங்கி இருக்கு, வியாழக்கிழமை நேற்று இறங்குச்சு, முந்தா நேற்று 10% இறங்குச்சு. இறங்கும்போதே சொன்னேன் இன்னொரு ஒரு 5-10% கூட இறங்கும்னு. இது என்னன்னா பொதுமக்கள் யாரும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் யாரும் வந்து ஸ்டாக்கை வித்து இது மாதிரி ஆக்கல. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, 1 or 2 இன்ஸ்டிடியூஷன், அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக பண்றாங்க. அவங்க ட்ரேடிங்காகவே வந்தவங்க. அவங்களுக்கு இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பத்தின பேசிக் ஐடியா எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பத்திரிக்கை ஒரு 3 மாசம் ஸ்டாக் வாங்கி வச்சிருந்து அது நல்ல ரேட்டுக்கு வரும்போது வித்துட்டு எஸ்கேப் ஆயிடணும். இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல இருக்கவங்க பண்றாங்க. அதர் தன் தட் கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னொரு ரீசன் இதுக்கு பின்னாடி இந்த கம்பெனியை டெஸ்பரேட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த Q1 எங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் இருந்தாலும் கூட Q2ல இதுக்கு ஈக்குவலா எங்களால காட்ட முடியுங்கிறதுக்கு கான்பிடன்ஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எனக்கு என்னமோ மேனிபுலேஷன் ப்ராசஸ் மாதிரி தெரியுது. தான் சொல்றேன்ல, சில கம்பெனிங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஓனர்ஷிப் கம்பெனி தான் வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்குன்னா அது வேற மாதிரி போகும். ஏன்னா கேள்வி கேட்பாங்கன்னு. இதெல்லாம் ஓனர்ஷிப் கம்பெனி, அவங்களே ஓப்பனாவே சொல்லிடுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஸ்டாக்கோடைய ப்ரமோட்டர் அதிகமா இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணி பிரைஸை குறைச்சு திருப்பி வாங்கிட்டு திரும்பவும் நான் சொல்றேன் இதுவே அடுத்த வருஷம் மேபி 10,000 கூட கிராஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம் எப்படி போக போகுது அப்படிங்கறது. இப்போ குறைஞ்சிருக்கு, 30% குறைஞ்சிருச்சு. அஹெடா இன்னொரு 10%ல இருந்து 15% கூட குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 30-33 பீக்கு கீழே இது போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஏன்னா 63ல இருந்தது இப்போ 33 போறது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அகைன் திருப்பி இது ரீபவுண்ட் எடுத்து 50 பீக்கே வரும். பட் இட் வில் டேக் டைம். ஏன்னா ப்ரமோட்டர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தானாவே நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். எனவே உங்களுடைய ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய கம்பெனி, அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸ் 8.7% பிளஸ்ல இருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் 5.4% இருக்கு. இது பின்னாடி என்னன்னா, பேசிக்கா இவங்களுடைய Q1 ரிசல்ட் பெட்டரா க்ரோத் இருக்குன்றது பாக்குறோம். அடுத்தது இவங்க அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிராஸ் NPA குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி காரணங்கள்னால நிறைய புரோக்கரேஜ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, புரோக்கரேஜ் கம்பெனிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனிகளுக்கு. மிக முக்கியமா நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. பை ரேட்டிங்னா அவங்க டார்கெட் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஈவன் பஜாஜ் ஃபைனான்ஸுக்கும் சரி, பஜாஜ் ஃபின்சர்வுக்கும் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 5.2% growth இருக்கு. சிம்பிள். இது வந்து நம்பர் ஆஃப் சேல்ஸ் இப்ப வரப்போற தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்ல சேல்ஸ் இருக்கும். பொதுவாகவே ஆடி முடிஞ்சதுன்னா இந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபெஸ்டிவல் இந்த விநாயகர் சதுர்த்தியில இருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் என்ன ஆகும், நிறைய பேர் கார் டெலிவரி எடுக்கக்கூடிய சமயங்கள், அந்த மாதிரி டெலிவரி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. Q1 ரிசல்ட். அதுக்கு அடுத்தது இந்த ஹுண்டாயோடைய கன்சால்டேஷன் டைம் முடிஞ்சு இப்போ திரும்பவும் அது என்ன ஆகும்னா பிரேக் அவுட் பொசிஷனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ராங்காவே வந்திருக்கு. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 4.5%, அதான் 5% வரைக்கும் growth இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னைக்கு மட்டும் சொல்றேன் நான். CG பவர்லயும் கிட்டத்தட்ட 5% growth இருக்கிறத பார்க்க முடியுது. இதுவும் அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னன்னாக்கா, பவர் செக்டார்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கண்டினியூ ஆகும், அதோட டிமாண்ட் அதிகமாகுங்கிற அந்த நம்பிக்கையை இப்ப கொடுத்துருக்கிறது தான் முக்கியமான காரணமா இருக்கு. சோ இன்னைக்கு லாஸ்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் பார்த்தோம்னா TCS, இன்ஃபோசிஸ், லோதா டெவலப்பர், LTM, ஜொமேட்டோ இதெல்லாம் இருக்கு. இதுக்கு பின்னாடி என்னங்கிறத பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு இப்ப நம்ம தான் பேசணும். கிட்டத்தட்ட வந்து 20%ல இருந்து 15% வரைக்கும் ஐடி செக்மெண்ட் எல்லாமே, நம்ம இந்தியாவில சொல்லக்கூடிய ஐடி செக்மெண்ட் எல்லாமே போன 1 மந்த்ல மட்டுமே வளர்ந்துருந்ததுனால யாரெல்லாம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிச்சயமா இது வந்து காலப்போக்கில் இவங்க அந்த டபுள் டிஜிட் சேல்ஸ், டபுள் டிஜிட் ப்ராஃபிட் எல்லாம் காட்ட முடியுமாங்கிறதுலாம் அகைன் கொஸ்டின் மார்க்கா இருக்கு. எப்பவுமே ப்ராஃபிட் மட்டும் டபுள் டிஜிட்ல காட்டினா போதாது, சேல்ஸையும் பேரலா காட்டுற கம்பெனியா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா தென் யுவர் போர்ட்ஃபோலியோ வில் பி மச் ஸ்ட்ராங்கர். ஓகே, அந்த வகையில இப்ப நம்ம இந்தியாவில சொல்லக்கூடிய சில நிறுவனங்கள், நம்ம சொல்ற இந்த HCL, TCS, இன்ஃபோசிஸ், அதெல்லாமே வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கிற டபுள் டிஜிட் சேல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களான்றது டவுட் தான். பார்க்கலாம். லோதா டெவலப்பர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், 52 வீக்ஸ் 1344 ரூபாய் ரேஞ்ச் தொட்டுது. ஆப்வியஸா ப்ராஃபிட் புக்கிங் இருக்கதான் செய்யும். அதனால நம்ம பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அந்த கேஸ்ல சொல்றேன். அதுக்கு அடுத்தது இதுலயுமே இப்ப ஜொமேட்டோ எடுத்துக்கிட்டோம்னாலுமே 18% growth இருக்கு போன ஒரு மாசத்துல மட்டுமே. அப்புறம் உங்களுக்கு இந்த மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன், இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கா மட்டும் தான் பார்க்க முடியுது. கரெக்ஷன் எடுத்துக்கங்களேன், வேற ஒண்ணும் கிடையாது. ருபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது நம்ம 95 ரூபாய் 38 பைசாவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 96 ரூபாய் 48, 96 ரூபாய் 90 பைசா அந்த ரேஞ்ச் எல்லாம் போயிட்டு இப்ப கிட்டத்தட்ட 95 ரூபாய் 38 காசுங்கிறதெல்லாம் இன்னுமே நான் சொல்றேன் பாருங்க, இன்னுமே 93 ரூபாய் வரைக்கும் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்காலத்துல 90 எல்லாம் நீங்க பார்க்கதான் போறீங்க. இதெல்லாம் இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்க்குள்ளவே நடக்கும். ஓரளவுக்கு இன்னைக்கான மார்க்கெட் பத்தி நம்ம பேசியிருக்கோம். சோ நான் கம்யூனிட்டியில ஏற்கனவே ஜாயின் பண்ணாதுங்க, ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இண்டக்ஷன் இருக்கு. இந்த வாரம் மட்டும் தான் ஞாயிற்றுக்கிழமை. நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ல எப்பவும் போல வெள்ளிக்கிழமை நடக்கும். சரிங்களா? அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை மெசேஜ் வந்திருக்கும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஜாயின் பண்ணிக்கோங்க. மேபி நான் இன்னைக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் கன்வே பண்ணிடுறேன். ஓகேங்க? சோ நான் எப்பவுமே சொல்றதுதான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில சூப்பரா வருவாங்க அப்படின்னு. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.